கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, விசுவாசி, எல்லாமே நடக்கும்னு சொல்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு வாக்கு கொடுத்தார்ல, நீங்கள் நினைக்கிறீங்க வாக்கு தந்து எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ காலம் ஆச்சு, நடக்குமா நடக்காதா, நான் எவ்வளோ நாள் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வியோடு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், விசுவாசி, தளர்ந்து போகாத விசுவாசி, நான் கூட இருக்கிறேன், எல்லாமே உனக்கு நான் செய்வேன்னு சொல்றார். ஆமேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், விசுவாசம்னா ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லுவோம்ல. அவருக்கு வாக்கு தந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறிச்சு. அது வரைக்கும் ஆபிரகாம் விசுவாசத்தோடு பொறுமையாக கர்த்தரோட பாதத்தில் காத்திருந்தார். அதே மாதிரி நம்ம காத்திருக்கும் போது நம்மளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். எல்லாருமே விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க, ஏசப்பாவை நம்பினாங்க. அவங்க வாழ்க்கையில் எல்லா காரியமும் நேர்த்தியாக நடந்தது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் செய்வார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, விசுவாசத்தோடு இருங்க, காரியங்கள் வாய்க்கும். ஆமேன்.